இந்த வீடியோவில் பிரவிஷ்கா நியூ புக் இருக்கு இல்லையா, அதை தான் பார்க்கலாம். எப்படி இருக்குது புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ பார்க்கலான்ட்டு. பிரவிஷ்கா புக்கு இப்படி தான் இருக்குது நியூ புக்கு. ஃபஸ்ட்டு பாருங்கள், பத்தியா கொடுத்துருக்காங்க. ஆதுனிக் பத்தியா, ஆதுனிக்னா மாடர்ன் பத்தியா கொடுத்துருக்காங்க. மைதிலி சரண் குப்து, நிராலா தின்கர் இதெல்லாம் பற்றி அவங்கள பற்றிலாம் இருக்குது. பத்தியா இருக்குது. மக்கன்லால் சதுர்வேதி அவங்க பற்றிலாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு உருது பத்தியா ஒன்று கொடுத்துருக்காங்க. உருது பத்தியா ஒன்றும் பிராச்சீன் கத்தியா அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பிராச்சீன் கத்தியானா பிராச்சீனா தெரியும் இல்லையா, பண்டைய காலம் அப்படின்னு, அது மாதிரி ஒரு கத்தியா ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்க கொஷின் ஆன்சர் வந்து அவங்க புக் பேக்கே கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். 2 வாக்கியம் दो वाक्यों में लिखिएன்னு சொல்லிட்டு 2 லைன்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க. கவி பரீட்சை கொடுத்துருக்காங்க. கவிதாக்கா சாராங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவே புக் பேக்லேயே கொடுத்துட்டாங்க. நம்ம ஒவ்வொரு லெசன் புக் பேக்லேயும் இது இருக்குது. அடுத்தது வந்து இஆர்சி பாருங்கள். இஆர்சி வந்து லெசன் பின்னாடியே கொடுத்துட்டாங்க. ஒன்று நம்ம ஃப்யூச்சரில் ஒரு வீடியோ பார்க்கலாம். இது வந்து உருது பற்றியை கொடுத்துருக்காங்க. உருது போயிட்டு யார் இருக்காங்களோ அவங்கள பற்றி கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து கொஷின் ஆன்சர் பின்னாடியே கொடுத்துட்டாங்க. கவிதாக்கா சாராங்ஸ் கொடுத்துருக்காங்க. இஆர்சி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. சந்தர்ப்ப சாகித்யம் வரும் இல்லையா, அது மாதிரி இஆர்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து தூசரா பாக் வந்து கத்தியா கொடுத்துருக்காங்க. கத்தியா அப்படின்னா ப்ரோஸ் பாருங்கள். இதுலேயே லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 பச்சைன்னு எல்லாமே வந்து லெசன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லெசனும் ஒரு வீடியோவாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். லெசன் பின்னாடியே வந்து எல்லாமே கொஷின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஷின் ஆன்சர், ஸ்மால் கொஷின் ஆன்சரு, அப்புறம் பிக் கொஷின்னு, அப்புறமா வந்து சாராங்ஸு, இஆர்சி அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப் கொடுத்துருக்காங்க. 4 டைப்பில் கொடுத்துருக்காங்க. சந்தர்ப்ப சாகித்யம்லாம் இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரோஸில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் பேப்பர் பார்க்கலாம். அதாவது 5 கொஷின் ஆன்சர் வந்து 5 எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இது போயம்லேருந்து ஏக்க கவி போயட்லேருந்து, ஏக்க கவிதாவும் இது போயட்லேருந்து தான் வந்திருக்கு. கவினா போயட்லேருந்து வந்திருக்கு. கவிதானா போயம்லேருந்து எழுதணும், அதோட சாராங்ஸம் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஆர்சி. நெக்ஸ்ட்டு வந்து தோ எழுத சொல்லியிருக்காங்க. தோ உருதுலேருந்து 2 எழுத சொல்லியிருக்காங்க. சந்தர்ப்ப சாகித்யம். தோஹே வந்து கொடுத்துருக்காங்க 2. ப்ரோஸ்லேருந்து ஸ்மால் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து 5 எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரோஸ் வந்து பிக் கொஷின் வந்து 3 எழுத சொல்லியிருக்காங்க. 15 மார்க்ஸுக்கு 3 எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏக் பாட்டு சாராங்ஸ்னால் ஒரே ஒரு எஸ்ஸே எழுத சொல்லியிருக்காங்க. 3 வந்து இஆர்சி எழுத சொல்லியிருக்காங்க. சந்தர்ப்ப சாகித்ய வியாக்கிய விஜயம் இருக்கு இல்லையா, இஆர்சி எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு புக்கு பாருங்கள். இது வந்து செகண்ட் புக்கு, பாடே புஸ்தக் 2 பிரவிஷ்கா. அது இப்படி தான் இருக்குது அவுட்லைனு. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏகாங்கி கொடுத்துருக்காங்க. 5 ஏகாங்கி கொடுத்துருக்காங்க. ஏகாங்கியிலேருந்து கொஷின் பண்ணுறாங்க. ஏகாங்கி கொடுத்துருக்காங்க 5. ஒவ்வொன்றா நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். கொஷின் பேக்லேயே வந்து அவங்க லெசனோட பேக்லேயே வந்து கொஷின் ஆன்சர்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஷின் ஆன்சர் கேட்டிருக்காங்க. தோ வாக்கியமே 2 லைன்ஸில். அப்புறம் சரித்திர சின்ன கேரக்டர்ஸு, அப்புறம் வந்து டிப்பனி எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிப்பனி கொடுத்துருக்காங்க. அவங்களே கொடுத்துட்ருக்காங்க. பேக்லேயே இருக்குது. ஒன்றுன்னா நம்ம படிக்கலாம். ராமோடது ராம் டிப்பனி. அடுத்தது இஆர்சியும் அதிலே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று தூசரா பாக் வந்து சத்யகாஸ்வர்னா காந்திஜியோடது. அவருடைய சுயசரிதை இருக்கு இல்லையா, அதை பற்றி அவரோட ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி ஒரு மொத்தமாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி டாபிக்ஸ் இருக்குது, அதை நம்ம கொஷின் பண்ணியிருக்காங்க. அதை எழுதணும். பாப்பா, அவங்க அப்பா அம்மா, அவரோட மேரேஜ், அவரோட திருப்புமுனை அப்படின்னு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றியெல்லாம் நம்ம படிக்கணும். டிப்பனி வரும், சாராங்ஸ் வரும். டிப்பனி அண்ட் சாராங்ஸ் எழுதணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். பிரவிஷ்கா பாட புஸ்தக் 2ல் அதே புக்கில் தீஸ்ரா பார்ட் 3rd பார்ட் பாருங்கள். 3rd பார்க்கு வந்து இலக்கணம், அதாவது வியாக்கரண். இது டோட்டலாக 20 டாபிக்ஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றா நம்ம ஒரு வீடியோவாக பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதில் கொஷின் ஆன்சர் வந்து அதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க.
என்ன கொஷின் கேட்குறாங்களோ அதே வந்து இதுவும் பின்னாடியே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். கொஷின் பேப்பர் பாருங்கள். பேப்பர் 2ஓட கொஷின் பேப்பரு. நியூ சிலபஸ்ஸு 5 பிரசன்னம், அதாவது 5 கொஷின் எழுத சொல்லியிருக்காங்க. 2 வாக்கியம் 2 வாக்கியம் 2 வரியில் எழுத சொல்லியிருக்காங்க ஏகாங்கிலேருந்து. அப்புறம் டிப்பனி எழுத சொல்லியிருக்காங்க. சரித்திர கேரக்டர் எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்தது இஆர்சி. அப்புறம் டிப்பனி எழுத சொல்லியிருக்காங்க காந்திஜிலேருந்து. காந்திஜிலேருந்து டிப்பனி சாராங்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே கிராமர் தான். கிராமர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய மார்க்ஸு கிராமரில் படித்தா தான் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த மாதிரி கிராமரில் வந்து நிறைய கொஷின் ஆன்சரு எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து கிராமர்லேயே கொடுத்துருக்காங்க. இது ஆவேதன் பத்திர அப்ளிகேஷன் லெட்ரு. இது ஃபில் பண்ணுறது ஒரு வீடியோ தனியாக பார்க்கலாம். இது இந்த புக்கில் தான் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நியூ புக்கில் இப்படி வருது புதுசாக. நெக்ஸ்ட்டு புக்கு பிரவிஷ்கா பாடப்புஸ்தக் 3 பார்க்கலாம். 3ல் பாருங்கள். இது பேப்பர் 3. இதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, இந்த பாட புக்கு வந்து இதிலே முடியல, இன்னும் வந்து 50 மார்க்ஸ் தான் இது வருது. மீதி இருக்கிறது வந்து உங்களோட லாங்குவேஜ் புக்கில், அதாவது நீங்கள் தமிழ் எடுத்தால் தமிழோ இல்லை ஈஸி லாங்குவேஜ் எடுத்தால் ஈஸி லாங்குவேஜோ அந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. பிரவிஷ்கா பாடப்புஸ்தக் விஷய சூச்சி பாருங்கள். நிபந்த் ஜென்ரல் எஸ்ஸே கொடுத்துருக்காங்க. 12 இருக்குது. அப்புறம் பத்திரலிக்கி, அதாவது லெட்டர் ரைட்டிங் இருக்குது. ஃபோர்த் ரோம் லெட்டர் பாருங்கள். பிரயோஜன் மூலக்கு ஹிந்தி. சம்ஸ்கிருத் 4th வந்து சம்ஸ்கிருத்கரன். 5th வந்து அனுவாத் அபியாசம் டிரான்ஸ்லேஷன் அப்படிலாம் இருக்குது. இதில் வந்து எஸ்ஏ அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்ஏ வந்து நம்ம எழுதணும். ஒரு இம்பார்ட்டன்ட் எஸ்ஏஜ்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு லெட்டர் ரைட்டிங்கு. பத்ர லேக்கன் ஒரு லெட்டர் பார்க்கலாம். செகண்ட் ரோமன் லெட்டர் வந்து பிரயோஜக் மூலம் இருக்குங்களே அதுலேருந்து கொடுத்துருக்காங்க. பேங்க்லேருந்து எப்படி நம்ம வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு பேங்க் செல்லானோ எல்லாமே அது ஒரு காப்பி கொடுத்துருக்காங்க. அதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேங்க்லேருந்து ஸ்டேட் பேங்க்லேருந்து செல்லானு அமௌண்ட் எடுக்கிறது எப்படி எல்லாமே வந்து நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டெய்லி யூஸஸ், டெய்லி நடைமுறை லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரயில்வே ஃபார்மு. இது வந்து பயோடேட்டா, நம்ம பயோடேட்டா ஹிந்தியில் எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சங்க்ஷிப்த் கரன் ஷார்ட் நோட்ஸு. அடுத்தது அனுவாத் அபியாஸ் டிரான்ஸ்லேஷன். இது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இருக்கிறது வந்து 50 மார்க்ஸ் தான் வரும். தேர்ட் பேப்பரு ஏக் விஷய பர், அதாவது ஒரு நிபந்தத்துலேருந்து ஒரு எஸ்ஏ எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்தது லெட்டர் ரைட்டிங்கு. தேர்ட் ரோம் லெட்டரும் லெட்டர் ரைட்டிங் தான், ஆனால் வந்து பிரயோஜக் ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஃபோர்த் ஒன் வந்து சங்க்ஷிப்த் கரன் ஷார்ட் நோட்ஸ் இருக்கு இல்லையா அது. அடுத்தது வந்து अपने प्रांतीय भाषा ट्रांसलेशन. இதுவும் அனுவாத் கீஜியே, ஹிந்தி மேம் அனுவாத் கீஜியே. ஒன்று தமிழில் எழுதலாம், ஒன்று ஹிந்தியில் எழுதணும். இது மொத்தம் வந்து டோட்டலாக 50 மார்க்ஸ் தான் இருக்குது. மீதி 50 மார்க்ஸ் வந்து உங்களோட லாங்குவேஜ், அதாவது நீங்கள் தமிழ் எடுத்தால் தமிழ், இல்லை ஈஸி லாங்குவேஜ் எடுத்தால் ஈஸி லாங்குவேஜ். பிரவிஷ்காவோட தமிழ் புக்கு தமிழ் தென்றல். இது வந்து தமிழ் கைடு. ஃபஸ்ட்டு பாருங்கள். செய்யுள் பகுதி, உரைநடை பகுதி இக்குவலாக 25 மார்க்ஸ்க்கு, மொத்தம் 50 மார்க்ஸ்க்கு 9 டாபிக்ஸில் இருக்குது. செய்யுள் பகுதி இருக்கு இல்லையா, 9 டாபிக் இருக்குது. கடவுள் வாழ்த்துலேருந்து திருநாவுக்கரசர் தேவாரம் வரையும். உரைநடை பகுதி பாருங்கள். உரைநடை பகுதியிலையும் 25 மார்க்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ இப்போ அதில் 7 லெசன்ஸ் இருக்குது. செய்யிலேருந்து தமிழ் தாத்தாவு வேசாவன் வரையும் இருக்குது. இப்போ இந்த சிட்டுக்குருவி லெசன்ஸ் தான் நம்மள ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்தோம், லைவ் கிளாஸில் பார்த்தோம். சரியா, இனிமேல் வந்து தமிழ் லைவ் கிளாஸ் வந்து தொடர்ந்து வரும். உங்களுக்கு தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சேனலை. கொஷின் பேப்பர் பாருங்க, புக் பேக்கில் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும். 50 மார்க்ஸ்க்கு 10 மார்க்ஸுக்கு திருக்குறள், 15 மார்க்ஸுக்கு ஒரு 10 விடாமல் எழுதுக்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அடுத்தது ஏதேனும் இடம் சுற்றி பொருளுக்கு 10 மார்க்கு, கொஷின் ஆன்சருக்கு 15 மார்க்ஸ். ஸோ இந்த கொஷின் ஆன்சர் இந்த ரோம் லெட்டர் தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் லைவ் கிளாஸில். சரிங்களா, இந்த 15 மார்க்ஸுக்கு தான் லைவ் கிளாஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தன்யவாத்.